எங்க இந்த பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இன்விசிபிள் வால்ல இடிச்சுக்கிறா. இவ்வளவு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா, ஆனா இதை தாண்டி இவளால சுத்தமா போகவே முடியல. பக்கத்திலேயே ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு முன்னாடியே அந்த இன்விசிபிள் வால் இவளை தடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வாலுக்கு அந்த சைடு ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. ஏன்னா தாத்தா ரொம்ப நேரம் தண்ணி புடிறாரே கண்டி குடிக்க மாட்டாரு, ஸ்டாச்சு மாதிரி அப்படியே இருக்காரு. அந்த பாட்டியும் ஸ்டாச்சு மாதிரி இருக்கிறத பார்த்து இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து தன்னோட காரை கொண்டு வந்து வேகமா இடிக்கிறா. இடிச்ச வேகத்துக்கு இவன் மண்டை தான் உடஞ்சதே கண்டி அந்த வாளுக்கு ஒண்ணுமே ஆகல. நாளாகுது, வயசாகுது, கத்துறா கதறா, இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல விரக்தி ஆயிட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு இந்த வாளை தாண்டி நம்மளாலையும் போக முடியாது, இந்த வாளுக்குள்ள வந்து நம்மளையும் யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, சோ நம்ம வாழ்க்கை இனி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏத்துட்டு வாழ ஆரம்பிச்சிடறா. இதை நம்ம டைரக்டர் வியூல பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்டத்துல இந்த வாளை தாண்டி நம்மளால போகவே முடியாது அப்படின்னு நினைச்சு இவங்க ட்ரை பண்ணிருக்கவே மாட்டாங்க. மேபி விடாம ட்ரை பண்ணிருந்தா இந்த வாளை தாண்டி போக கூட முடிஞ்சிருக்கும். இன்னொன்னு கஷ்டங்களை கஷ்டமா பார்க்காம அதை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டா. சோ இதே போலதான் நம்ம லைஃப்ல ஹார்ட் ஒர்க்னு ஒன்னு இருக்கணும். அப்படி இல்லனா லைஃப்ல எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும்னு சொல்றாரு.